வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டார்டர் அதுதான் பார்க்க போகிறோம். மீன் வறுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். இது நம்ம ஹோட்டலுக்குலாம் போனால் நம்ம இதை தான் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அதை வீட்டிலே ரொம்ப எளிமையாக செய்யலாம். இதுக்கு நான் ஒரு 250 கிராம் முள் இல்லாத மீன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு விரல் அளவுக்கு அதை வெட்டி வச்சுக்கலாம். எந்த மீன் வகை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் முள் இல்லாத மீனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கான மசாலாவுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள்னால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு. இதை நல்லா சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா அந்த மீனோட அந்த மசாலா கலக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன் துண்டுகளோட அந்த மசாலாவை நல்லா பிரட்டியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக அந்த மசாலா மீன் துண்டுகளை நம்ம இந்த பிரெட் தூளோட நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா முழுசாக அந்த மீன் துண்டுகளோட இந்த பிரெட் தூள் ஒட்டுற மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் தூள்லேயே நிறைய வகை இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுற பிரெட் தூள் என்னென்னா பேன்கோ பிரெட் தூள் சொல்லுவாங்க. இதில் அந்த ஃப்ளேக்ஸ் நல்லா பெருசாக இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இது நிறைய எண்ணெய் குடிக்காது இந்த பிரெட் தூள். ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் இதை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் நார்மல் பிரெட் தூளை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டிலேயே ப்ரெட்டை லேசாக வறுத்துட்டு அதை நம்ம பவுடர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பிரெட் தூள் வீட்டிலேயே தயாராகிடும். இப்போது இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் இந்த ப்ரெட்டோட நம்ம துவைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற விடணும். ஆனால் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த breadcrumbs நல்லா அந்த மீன் துண்டுகளோட இறுக்கமாக பிடிச்சிக்கும். அப்போது வறுக்கையில் பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம இதை வறுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி நம்ம ஒவ்வொரு துண்டுகளாக இதோட சேர்க்குறோம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான சூடு இருந்ததுன்னா உடனே மேல் பாகம் கருகி போயிடும், உள்ளே வேகாது. ரொம்ப கம்மியான சூடாக இருந்தாலும் வேகிறதுக்கு லேட் ஆகும், எண்ணெயும் குடிக்கும். அதனால் மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நமக்கு தயாராகிடும். இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த கீழ்பாகத்தை புரட்டி போட்டு திருப்பி அதை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வேக விடலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் மிதமான சூட்டில் இந்த மீன் துண்டுகளை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா அழகான பொன்னிறத்தில் நமக்கு இந்த மீன் துண்டுகள் கிடைக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் ஏன் சேர்க்குறேன்னா அது இன்னும் ஒரு அழகான ஒரு நிறத்தை கொடுக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது, குழந்தைங்களுக்கு நம்ம ஏற்றதாக இருக்கும். இப்போது நம்ம எண்ணெயில் போட்ட இந்த மீன் துண்டுகள் அழகான ஒரு பொன்னிறத்தில் வறுபட்டுருச்சு. இதை நம்ம இப்போது இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது நம்ம அருமையான அழகான இந்த மீன் வறுவல் நமக்கு தயாராகிடுச்சு. நார்மலான மீன் வறுவல் கூட சாப்பிடாத குழந்தைங்க இந்த மீன் வறுவலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோடைய வடிவம் அப்படி. அதனால் கண்டிப்பாக இந்த மீன் வறுவலை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வித்தியாசமான ஒரு சுவையான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.